உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். ஈழப்போர் தொடர்பான படத்தை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் திரையிட அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. ஈழப்போரில் கொல்லப்பட்ட இசைவாணி என்ற பெண் அனுபவித்த சித்திரவதைகளை மையமாக வைத்து பெங்களூருவை சேர்ந்த கணேசன் போர்க்களத்தில் ஒரு பூ என்ற படத்தை உருவாக்கி பின்னர் 18/5/2009 என்ற தலைப்பை மாற்றினார். இந்த படத்தை ராஜபாளையத்தில் உள்ள தியேட்டரில் திரையிட விளம்பரம் செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் ரசிகர்களும் தியேட்டர் முன் குவிந்தனர். இந்த சூழலில் படத்திற்கு தடை உள்ளதாக கூறி போலீசார் திரையிட அனுமதி மறுத்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதுதான் ஹைகோர்ட்டுடைய ஆர்டர், போர்க்களத்தில் ஒரு பூக்கு. இது 18/5/2009. இது தணிக்கை சான்றிதழ் இந்த படம். இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா, இந்த படம் இந்திய அரசாங்கத்துக்கோ வேறு யாருக்கோ எதிரான படம் கிடையாது. இது முழுக்க முழுக்க இனப்படுகொலையை மையப்படுத்தி ராஜபக்சே, கோத்தபாய், இலங்கை இராணுவம் செய்த அட்டூழியங்களை சொல்கிற படம் தான் இது. நான் கொடுக்குற கடிதமோ நகலோ இந்த சான்றிதழோ பார்க்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஏன்னா முதலே இவங்க தரமாட்டேன்னு போன வாரமே சொல்லியிருந்தாலும் 2 வாரத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். ஏன் இதை தடுக்கிறாங்க? இதனால எதுக்கு இந்த பரபரப்பு, இந்த பிரச்சனை? இது அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இவங்க ஏன் செய்கிறாங்க? இதுக்குள்ளே இருக்கிறவங்க எப்பேற்பட்ட ஆளுங்க? இவங்கெல்லாம் யாருன்றதே ஒரு சந்தேகமாக இருக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.